மே 3, 2025 இந்த தேதி ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்ப ஒரு தடவை ஆர்சிபி சிஎஸ்கேவை பெங்களூர்ல தோக்கடிச்சிருக்காங்க. ஹோம்ல அவையில ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா எங்க இருந்து எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதா எனக்கு தெரியல. ஆர்சிபி தோக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆர்சிபி ஏன் தோக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். இது புதுசா இருக்கேன்னா மேட்ச் அக்கு வேற ஆணி வேற அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். மறக்காம கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸுகளோட ஒரு பக்கம் நம்ம சேனல் அப்படியே ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்குது. டெய்லி சந்தோஷமா இருக்குது எந்திரிக்கும் போது சப்ஸ்கிரைபர்ஸ்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கும்போது. சரி, ஓகே. இப்போ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா அந்த IPL 2025ல கிரிக்கானந்தாவும் டக்கத்ரானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்ச்ல ப்ரிவியூ ஷோல கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த மேட்சுக்கு நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, இந்த மேட்ச்ல யாரு ஜெயிப்பா, யாரு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்குவாங்கன்னு கேள்வி கேட்டபோது எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 2-3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் மேட்ச் ஆரம்பிக்கும் போதுல இல்ல, மேட்சுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேற எக்ஸ்ட்ரா கமெண்ட்டும் பண்ணல. அந்த வகையில முத் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஆர்சிபி வின் பண்ணும் பிளஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ முத்துலட்சுமி நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். எனக்கு கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கேவுக்கு ஒரு பேட் லக்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேட் லக். ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வருவாரு, நீங்க அடிப்பாருன்னு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்குவாருன்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை. ட்ரீம் லெவல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் யாரும் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தவறி யாராவது போட்டு கேப்டனா வச்சுங்க. நீங்க தான் காரை ஓட்டிட்டு போவீங்க. நீங்க தான் வின்னரா இருப்பீங்க. சரி, ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025ல டிராகன்ல பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருப்பீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல. இது கிவ் அவே ஸ்பான்சர் டக்கத்ரான். ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க, ஆர்சிபி ஜெயித்த கதை அதுதான் பார்க்க போறீங்க. இதுல ஆர்சிபி தோக்கறதுக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு இருந்துச்சு. எது கடைசியா உள்ள ஒரு இடம் இருக்குது, அதையும் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சது ஒரு பெரிய அதிசயம். ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சதா? அது கிடையாது. ஆர்சிபி ஹோம்ல ஜெயிச்சது ஒரு அதிசயம். அப்படின்னா இன்னொரு அதிசயத்தை சொல்ற பாருங்க, டாஸ தோத்துட்டாங்க. டாஸ் தோத்து முதல் பேட்டிங் பண்றாங்க. ஜோல் ஹேட்லர் இல்ல. பிச் எப்படி இருந்தது தெரியுமா? ஸ்டிக்கியா இருந்துச்சு, ஒட்டிட்டு வந்துச்சு. அன்னைக்கு டிசிக்கு அகேன்ஸ்டா ஆனாங்க. கரெக்ட்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த மாதிரியான பிச்சில் தான் வந்து ஆனாங்க. ஒட்டிட்டு வந்துச்சு. பொதுவாகவே சின்ன சுவாமியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் நின்று வருது. இங்க வந்து மழை வேற பெஞ்சுதா, ஒரு 3 நாள் கவரை போட்டு வச்சிருந்தாங்க கிரவுண்ட, மழை பெய்யுதுங்கிறதுனால. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சு வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஒட்டிட்டு வந்துச்சு. இனிஷியலா பேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தென் ஸ்பின்னர்ஸ், அதாவது ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடும்போது கொஞ்சம் நின்னே நல்லா வந்துச்சு. அந்த பக்கம் நூர் அகமது, ஜடேஜா இவங்களை வச்சு ஒரு பக்கம் தோனி திருப்பிக்கிட்டு இருந்தாரு. தோனிக்கு இந்த மாதிரியான பிக்சர்ஸ் கிடைச்சா இன்னும் 2 ஸ்பின்னர் எடுத்து போட்டு கூட அவரை ஆட வைப்பாரு. தீபக் கூட எல்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா மேபி யூஸ் பண்றதுக்காக கூட வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஆல்ரவுண்டரா அவரை பயன்படுத்தவும் இல்லைன்னா அஸ்வின் இருந்து அஸ்வின் அடி வாங்குறாரு தீபக் கூட ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஒருவேளை இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா அது ஒரு காரணமா கண்டிப்பா அது இருந்திருக்கும். ஜடேஜாவோட 7வது ஓவர் 9வது ஓவர் அந்த 2 ஓவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 9 ரன் மட்டும் தான் போச்சு. அதுக்கப்புறம் பத்திரனாவோட 10வது ஓவர் 16வது ஓவர் 18வது ஓவர் தோனி அவரை ஏர்லியா கொண்டு வந்தாரு. இன்னைக்கு ரொம்ப மேட்சுக்கு அப்புறமா நூர் அகமது 13வது ஓவர் 15வது ஓவர் 17வது ஓவர் இந்த 3 ஓவர்லயும் சுத்தி புத்தி பார்க்கும்போது ஒரு 13 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. ஆக மொத்தத்துல வந்து பார்க்கும்போது ஒரு 8 ஓவர்ல, அதாவது 48 பால்ல ஒரு 40 ரன் என்னவோ தான் கொடுத்திருந்திருப்பாங்க. இந்த 15, 16, 17 இந்த டெத் ஓவர்ஸ்ல இந்த ஓவர்ஸ் தான் சூப்பரா பவுலிங் பண்ணிருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கடைசி 2 ஓவர் விட்டுருங்க, கலீல் அகமது 10 ரன் போட்ட ஓவர். மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ஓவர் பவர்ல ஒரு 70 ரன் 72 ரன் வந்தாச்சு. மிடில் ஓவர்ல 72 ரன் தான் வந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணவே விடல சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்பின்னர்ஸ் அண்ட் மகேந்திர சிங்கோட கேப்டன்சி. ஆனால் இந்த இடத்துல ஒரு 19வது ஓவர் 20வது ஓவர் கலீல் அகமது வந்தாரு. கலீல் அகமது வந்து இந்த பிச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அடிச்சாலும் போகுது அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது இருந்துச்சு. பட் ஆனா ஆர்சிபி பேட்டிங் பண்ணும்போது அப்படி கிடையாது. சோ கலீல் அகமது வெரி குண்டு போட்டாரு. பட் ஆனா ரொமாரியோ ஷெப்பர்ட் வெரி குண்டு அந்த ஓவர்ல அடி 33 ரன் பட் ஒரு ஃப்ரீ ஹிட்
பால் ஆல்மோஸ்ட் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நாட் ராங். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி உடச்சு கழட்டி கொடுத்துறாரு. அடுத்து 10 ரன் ஓவரா நினைச்சா 10 ரன் ஓவர கண்டெயின் பண்ணிடுவாரு நினைச்சேன். சரி போனாலும் ஒரு 10 ரன் 14 ரன், ஆனா 21 ரன் வந்து 10 ரன்னா கொடுத்தாரு. சோ ஆக மொத்தத்துல 12 பால்ல 54 ரன் கொடுத்திருந்தாங்க. நான் கூட நினைச்சேன் ஆர்சிபி தோத்துருவாங்க போல இந்த மேட்ச, ஒரு 150 சொச்சம் இல்ல 160 சொச்சம் அப்படிதான் வந்து ஒரு வேலை டார்கெட் வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்க அந்த 54 ரன் கொடுத்த உடனே டபுள் 100 எட்டி பிடிச்சு 213 அடிச்சு 214 அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுக்க முடிஞ்சது. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் மூலமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ரஜத் படிட்டாரு ஸ்பின் ஆடுறது கிடையாது, 15 பாலுக்கு 11 ரன். தேவ்தத் படிக்கல் 15 பாலுக்கு 17 ரன். ஜித்தேஷ் சர்மா 8 பாலுக்கு 7 ரன். டிம் டேவிட் 3 பாலுக்கு 2 ரன். அப்புறம் ரொமாரேஷ் பின்னாடி வந்து அவர் தான் 14 பாலுக்கு 53 ரன் அடித்தார். இப்ப கோலி மட்டும்தான் ஒரு மாதிரி விக்ரஸா ஆடி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பெத்தல் அடிச்சாரு, ஒரு டிவிலியர்ஸா கண்ணு முன்னாடி காமிச்சாரு. சோ விராட் கோலி அந்த பக்கம் பெத்தல் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆர்சிபில பேட்டிங் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு சிறப்பா இல்ல. ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு பவர் பிளேல பவுலிங் பெருசா அமையல. எப்பயுமே ஒரு கலில வந்து விக்கெட் எடுத்து பட் ஆனா அமையல. பெத்தல் தூக்கி போட்டு சுத்தி சாத்திட்டு இருந்தாரு. ஆனா ஸ்பின்னர்ஸ் இந்த பக்கம் நீங்க இந்த மேட்ச்ல செமையா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒரு ஜடேஜாவா இருக்கலாம், ஒரு நூர் அகமதா இருக்கலாம். அப்புறம் அந்த பக்கம் சுயேஷ் சர்மா நல்லா செயல்பட்டாரு, குருல் பாண்டியா செயல்பட்டாரு. சரி ஓகே, இந்த மேட்ச் ஆர்சிபி தோக்குறாங்கன்னா இது ஒரு காரணமா பேட்டிங் சைடுல இருந்திருக்கும். அப்புறம் வேற என்ன சைட பாக்குறது, இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்ல நீங்க பார்க்கும்போது தோக்குறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஏன் அந்த கலீல் அகமதுக்கு ஒரு 19வது ஓவர் கொடுக்கணும், அதை வந்து ஒரு கம்போஜுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து சாம்கரனுக்கு ஒரு அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விக்கெட் ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்குது அப்படிதான் யோசிக்கிற அளவுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் எல்லாருமே ஹானஸ்டா வைக்கிறது என்னன்னா, ஒரு கம்போஜுக்கு ஒரு சாம்கரனுக்கோ கொடுத்துருக்கலாம் நீங்க யோசிக்கலாம். பட் இதுல வந்து நான் ஒன்னு சொல்லுவேன், கம்போஜ் ஒரு அடி வாங்கி இருந்தா சாம்கரன் ஒரு வேலை அடி வாங்கியிருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். ஆனா நான் வந்து கலீல் அகமதை கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சுப்பேன். ஏன் சொல்றேன்னா, கலீல் அகமது இப்ப ஜோஷ் ஹாஷ்வுட் ஒரு பக்கம் நியூ பால சூப்பரா போட்டிருந்தாரு. பட் டெத் ஓவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா எனக்கு தெரிஞ்சு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹாஷ்வுட் இப்போ பரபரப்பா பத்திக்கிட்டு இருக்கிறாரு. டெத் ஓவர் யாருக்கப்பட்ட நறுக்கு குத்திக்கிட்டு இருக்காரு, குத்திக்கிட்டு இருக்காரு. பட் அப்படியே இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கலீல் அகமது சேம் கைண்ட் ஆஃப் பவுலர் தான். நியூ பால்ல எக்கச்சக்கமான விக்கெட். பட் ஆனா ஓல்டு பால் செமி நியூ பால் வரும்பொழுது ஸோ அவரால் அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது மாதிரியான பவுலர்ஸ்லாம் வந்து ஸோ மாட்டிக்கிறாங்க. ஸோ தோக்கிறதுக்கான காரணம் மகேந்திர சிங் தோனி அந்த இடத்துல ஒரு கலீல் அகமது கொடுத்துருக்க வேணாம். ஆப்ஷன் வந்து மேபி சாம்கரனை கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன் சாம்கரனை சொல்றேன்னா, சாம்கரன் வந்து இந்த 2022 T20 வேர்ல்டு கப் அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அந்த ஃபைனல் மேட்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே கிரிக்கெட்லேருந்து ஒரு மாதிரி பின்னாடி போக ஆரம்பிச்சாரு. நியூ பாலோ ஓல்டு பாலோ போட்டு சமத்தியா சாத்தி எடுத்துக்கிறாங்க. அதனால இங்கிலாந்துலேருந்து அவர் ட்ராப் பண்ணாங்க. பட் IL T20 நல்லா பேட்டிங் பண்ணியிருப்பாரு, பவுலிங் பண்ணியிருந்திருக்க மாட்டார். பட் அவர் கையில் ஓல்டு பால் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். ஆனால் அவர் நறுக்குன்னு யாக்கர்ஸ் பழைய மாதிரி போடணும். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஞ்சர் தான். ஆனால் கம்போஜ் போயிருந்தாலோ ஒரு சாம்கரன் போயிருந்தாலோ இந்த அளவுக்கு போயிருக்குமா, ஒரு 33 ரன் 34 ரன்னா அந்த அளவுக்கு போயிருக்குமானா கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்னா அந்த இடத்துல ஒரு 50-50 இல்லை கண்டிப்பாக சொல்லுவோம். அவ்வளோ போயிருக்கிறதுல வாய்ப்பு இல்லை. 33-34 போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு 15 வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 போகலாம், ஒரு 16 போகலாம். அதுவே கம்மியாக சொல்கிறேன் பாருங்களேன். ஆனால் 15 போகலாம், ஒரு 16 போகலாம். ஆனால் 33-34 அது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ தோக்கிறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்கிறதுக்கு ஒரு காரணமாக அது அமைஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அப்படி இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் மூவ் ஆகிறோம் அப்படின்னா, அதாவது சைக் ரஷீத் அவுட் ஆனது ஒரு பக்கம், ஓகேங்களா, சாம்கரன் அவுட் ஆனது ஒரு பக்கம். மற்றபடி ஆயுஷ் மாத்ரேவும் ஜடேஜாவும் மாறி பார்ட்னர்ஷிப் போட்டு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. அதுவும் 17 வயசு ஆயுஷ் மாத்ரேயோட அந்த புல் ஷாட் பார்த்துட்டு எல்லாரும் வாயை பிளந்துட்டாங்க மும்பையில். ஸோ ஆயுஷ் மாத்ரே ஒரு பெரிய ஃபியூச்சராக பார்க்குறாங்க. பட் ஆயுஷ் மாத்ரே ஒருவேளை 100 அடிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டாக அவர் தான் தலைப்பு செய்தியாகவும் இருப்பார். பட் ஆயுஷ் மாத்ரே ஒரு வேளை 100 அடிச்சிருந்தாருன்னா இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த 17 வயசில் அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், கேமை அனாலிசிஸ் பண்ணுறாரு, கேமை எடுத்துகிட்டு போகிறாரு, கேமை புரிஞ்சுக்கிறாரு, கேமை நல்லா ரீட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஸோ இதெல்லாம் ஆயுஷ் மாத்ரே கிட்டேருந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா கூச் பிஹார் ட்ரோஃபியில் அவரை இருந்திருக்குது, அப்புறம் இந்தியாவுக்கு இருந்திருக்குது. பட் இங்கே சிஎஸ்கேக்கு வரும்போது அது இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே இங்கே கொஞ்சம் கொடுக்குறாரு. பட் ஆனால் ஒன்றே சொல்கிறேன், அவர் அடித்த அடியை பார்க்கும்போது எனக்கு 2018 ரிஷப் பண்ட் வந்து புவனேஸ்வர் குமார் அடிச்சிடாரு. அந்த மாதிரியான ஒரு அடியை திரும்ப ஆயுஷ் மாத்ரே புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஓவர் ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமார் வந்தா நான் அடிப்பாங்கிற மாதிரி புவனேஸ்வர் குமார் ஏறி ஆஃப் சைடில் நின்று அடிச்சாரு. செம்மையா இருந்துச்சு ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து. பட் ஆனால் டேக் ஏ பாவ் ஆயுஷ் மாத்ரேயோட ஒரு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டா இருந்துச்சு. ஒருவேளை அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா, நான் சொல்றது தோனிலாம் இல்லை, நான் ஒருவேளை ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆகாமல் இருந்திருந்தா
இந்த மேட்சை கண்டிப்பாக மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஜடேஜாவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு சின்னசுவாமியில் நீங்கள் பட்டாலே அது பாட்டுக்கு போகும், லீடிங் இதெல்லாம் பட்டுச்சுன்னா நல்லா போய் சறுக்குன்னு போய் விழுந்துடும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விடுற பேட்டு ஓகேவா, அதாவது ஜடேஜாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் ஒரு மாதிரி குயிக்காக ஒரு மாதிரி 50 அடிச்சிருந்தாரு. மகேந்திர சிங் தோனி ஜடேஜாவை வந்து நம்பர் 4க்கு அனுப்புறாரு, வேற வழி இல்லாமல் அனுப்புறாரு, இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் ஏன்னா அன்றைக்கி வேன்கடேல அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி ஒரு 50 அடிக்கும்போது எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் ஒன்று சொல்லிட்டுங்களா, இன்றைக்கி இருக்கிற அவர்கிட்ட இருந்த இன்டென்ட், ஒரு பக்கம் ஆயுஷ் மாத்ரே கிட்ட அவர் இருந்த இன்டென்ட், இவர்கிட்ட இருந்த இன்டென்ட் ஆக்சுவலி இதுதான் வந்து எதிர்பார்த்தது ஜடேஜா கிட்ட இருந்து. ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கிட்டார், ஒரு 10-15 பால் எடுத்துக்கிட்டார், ஒரு பேட்டில் மாட்டல. ஒரு பக்கம் துபேவும் எடுத்துக்கிட்டார், இவரும் எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நீங்கள் பாருங்க, ஆயுஷ் மாத்ரே ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. ஸோ அவங்க நல்லா செட் ஆச்சு, நல்லா சிங்க் ஆச்சு. பட் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன், என்ன யோசித்தேன் அப்படின்னா 2023 மே 18 ஜடேஜாவால் முடிக்க முடியல, தோனியால் முடிக்க முடியல, இன்னைக்கு அவங்க முடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்குள்ள அந்த எக்ஸ்பெக்டேஷன் லைட்டாக இருந்துச்சு, ஒருவேளை நடக்கலாமோ, ஏன்னா போன வருஷம் பண்ண தப்பு இந்த வருஷம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஜடேஜா கிட்ட அந்த எப்பவுமே வந்து முதல் 20 பால் இந்த வருஷம் ஆனார்ல, அதே மாதிரி அவரோட கடைசி ஒரு 20 பால் ஆட ஆரம்பிச்சார். ஆனால் குயிக்காக ஒரு 20 பால் 23 பால் சம்திங்கில் அவரால் 50 அடிக்க முடிஞ்சதுன்னா அடுத்த ஒரு 20 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆயுஷ் மாத்ரே மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ரன் 20 ரன் எனக்கு ஷார்ட்டாக இருக்குது அவரோட ஸ்கோரில். பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே 48 பால் 94 அந்த கம்பேரிசனில் போல பவர் பிளேல அவர் அடிச்சிடலாம் ஒருத்தர். ஆனால் பவர் பிளேக்கு அப்புறம் அந்த ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தாண்டி ஒன்று சின்னசுவாமியில் வந்து இனிஷியலாக அதான் சொல்லுவாங்க, சின்னசுவாமியில் பேட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. பட் ஆனால் ஆர்சிபிஎன்ஸ் வந்து குயிக்காக டக்கு வந்து குயிக்காக போட்டுகிட்டே இருந்தாங்களா, இவங்களுக்கு நல்லா ஒரு பேட்டில் நல்லா ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருந்துச்சா, அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கிளியர் பண்ணணும், இல்லைனா 2 ரன் ஓடணும், 2 ரன் ஓடினாங்க, கிளியரும் பண்ணாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் இவ்வளோ க்ளோஸாக வந்தாங்க. சோஃபார் இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு இன்டென்ட், சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு மாதிரி கேமை வேற ஒரு வேற ஒரு ஜோன்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்கே கிட்ட பார்க்க முடிஞ்சது. இத்தனை வருஷமா இத்தனை நாளாக இதுதான் உங்களுக்கு தேவையும் பட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது 2 பேர் மட்டும் பத்தாது, அதை நான் மட்டும் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் தேவை, அதாவது பேட்டிங்கில் நான் சொல்லுவேன். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த பக்கத்தில் சிஎஸ்கே தோற்றதுக்கான காரணம் அப்படின்னா நான் முன்னாடி லைட்டாக ஜடேஜாவை பிடிச்சி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, ஆமாம் என் மேலே தப்பு இருக்குது, நானும் சில ஷாட்ஸுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்கே தான் வந்து ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 பாலுக்கு 43 ரன் இருந்துச்சு. இதெல்லாம் முடியாத விஷயமா சொல்லுங்கள்? ரொம்ப சாதாரணமாகவே முடியும் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட்டில். 17ஆவது ஓவரில் 8 ரன் 2 விக்கெட்டு இங்கிடி போட்டிருப்பாரு. யாராருன்னா டேவில் லூயிஸ் ரிவ்யூ கேட்காம போனார், அவரோட விக்கெட் இவர் கவுண்டில் தான் வரும். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரேயோட விக்கெட்டு இவர் தான் எடுத்தார். அந்த 17ஆவது ஓவரில் தான் கொஞ்சம் மாற்றம் அடையுது. இப்போ 18ஆவது ஓவரில் சுயேஷ் சர்மா வந்து போட்டார். அந்த ஓவரில் மட்டும் வெறும் 6 ரன் மட்டும் தான் போயிருந்துச்சு. சுயேஷ் சர்மா கிட்ட ஒரு டிசிப்ளினஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ 12 பாலில் 29 ரன் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்தேல் போட்ட நோ பால், அது ஒரு பக்கம். ஆமாம், எஸ்தேல் போட்ட நோ பால், அதில் சிவமுதுவே ஒரு 6 அடிச்சார், 7 ரன் போச்சு. ஆஹா முடிஞ்சிச்சு அப்படி ஒரு ஃபீல் அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், தோனி இருக்கிறாரு, ஜடேஜா இருக்கிறாரு, முடிப்பாருங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கோலி அந்த கேட்சை விட்டுட்டாரு, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த பக்கம் தோனியோட விக்கெட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் ஒன்று வருது சிவம் துபே கிட்ட இருந்து. கம்ப்ளீட்டாக இந்த மேட்ச் சிஎஸ்கே கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். புவனேஸ்வர் குமார் ஆயுஷ் மாத்ரேயை போட்டு சாத்தினார் ஆயுஷ் மாத்ரே புவனேஸ்வர் குமார். ஆனால் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமாரோட கம்பேக், சுயேஷ் சர்மா ஒரு ஸ்பின்னரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசாக வெளியிலேருந்து வந்து டேர்ன் பண்ணுவார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. எனக்கு எஸ்டிஎல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, யார்கர் போடுவார், மேபி அது வந்து மிஸ் ஆகலாம். நான் யார்கர் போடுறாரு, மிஸ் ஆகுதுங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது. பட் இங்கே எஸ்தேயால் ரன்னை லீக் பண்ணாமல் யார்கர்ஸ் புவனேஷ்குமார் அந்த டெம்போ பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. புவனேஷ்குமார் பிடிச்சி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் எஸ்தேயால் அதை பிடிச்சிட்டு அதை கன்டினியூ பண்ணிட்டு போனான்னா டெஃபினட்டாக ஜெயிக்க முடியாத மேட்சையும் ஜெயிக்க முடியும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் செம்மையான ஒரு மேட்ச் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே, அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச். அதாவது மற்ற சீசன் ஆர்சிபியோட இந்த வருஷம் சீசன் ஆர்சிபி ஏன் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா, அந்த அண்டர் ப்ரெஷரில் ஆடி பேட் மூலமாக பவுலிங் மூலமாகவும் ஜெயிக்கிறது தான். இப்போ உங்களோட அன்னைக்கு வந்து குருல் பாண்டியா கையில் ஓவர் போச்சா எம்ஐக்கு அகேன்ஸ்டா, அப்போ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரா. அதே போல் இப்போ எஸ்தேயால் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதே போல் ஜோஷ் ஹாட்லூட் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் குருல் பாண்டியா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. விராட் கோலி வந்து அந்த மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு ஆர்சிபி செம்மையாக இருக்காங்க. அண்ட் வேறு மாதிரியான ஒரு டீமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன், என்னன்னா
தீக்ஷனாவோட 18வது ஓவர் கவுஹாத்தியில் சிஎஸ்கே அகேன்ஸ்டா, யுஸ்வேந்திர சகரோட 17வது ஓவர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா முல்லன்பூரில், அதுக்கப்புறம் சானரோட 19வது ஓவர் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா வான்கடியில். இந்த பக்கம் சீஷா அன்சாரி வந்து 16வது ஓவர் எஸ்ஆர்ஹெச்சுக்காக கூட ஆரம்பது. அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சகல் 19வது ஓவர் போட்டாலும் அதில் ஹேட்ரிக் ஒன்று. இப்போ சுயேஷ் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18வது ஓவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா ஒரு ஸ்பின்னரு, சஹல் ஒரு ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் சாண்டர் வந்து ஒரு ஸ்பின்னரு, ரீஷா ஹென்ரிஸ் ஒரு ஸ்பின்னரு, சஹல் ஒரு ஸ்பின்னரு, சுயேஷ் சர்மா ஒரு ஸ்பின்னரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச்சில் மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷராக வந்து ஃபினிஷ் பண்ணுவார்னு பார்க்கும்போது எல்லாரும் இங்கே ஃபெயில் ஆனது மட்டும்தான் மிச்சம். அண்ட் ஆர்சிபி இப்போ டேபிள் டாப்ல இருக்காங்க 16 பாயிண்டோட. முதல் அணியாக பிளே ஆஃப்குள்ள இவங்க தான் போவாங்க நான் நினைக்கிறேன். 18வது வருஷம் 18வது ஜெர்சி நம்பர் ஒரு வேளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் அனைத்துக்கும் தகுதியானவங்க ஆர்சிபி என்ன அப்படி ஆடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த வீடியோவில் பெருசாக சொன்னது கிடையாது. பட் ஆனால் இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப முடிஞ்ச மூமெண்ட்னா எனக்கு எஸ்தேரோட கடைசி ஓவர், எனக்கு அவரோட கடைசி ஓவர் அது தோனி அவுட் பண்ணது ப்ளஸ் மேட்சை வின் பண்ணி கொடுத்தது, கடைசியாக ஒரு போட்ட அந்த யார்கர் நெயில் பண்ணது, அதுவும் ஃப்ரீ ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோக்கு ஒரு பண்ணியிருந்திருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு எஸ்தேலோட பவுலிங் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஐபிஎல் மேட்ச், அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக இதை நான் சொல்லுவேன். அப்படி ஒரு மேட்சாக இது அமைஞ்சது. எஸ்தேலுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். எஸ்தேலுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ட், எஸ்தேலுக்குள்ள இருக்கக்கூடிய சீரியஸில் அந்த கான்ஃபிடன்ட் தான் சொல்கிறாங்க. தோனி மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு நோபால் ஒன்று போட்டோம் ஃப்ரீ ஹிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்தார் பாருங்க, சான்ஸே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லையும் பவுலிங்லையும் கீழே விழுந்தாலும் மேலே ஏறி வந்துடுறாங்க அப்படிங்கிற கெப்பாசிட்டி ஆர்சிபிக்கு இருக்குது. இப்போ ஆர்சிபி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, டன் வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன், சிஎஸ்கே மேட்ச்சில் தோத்தாலும் பட் அயோஷ் மாத்ரேயோட இன்னிங்ஸ் மனசில் அப்படியே நிற்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் 100 ரகம் ஜடேஜா நல்லா போட்டுட்டு இருக்காங்க, அந்த பேர் நல்லா போட்டுருக்காங்க, பிரச்சனை கிடையாது. பட் பத்திரனாவை எல்லாருமே வந்து வெளில எடுத்து வைக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம கூட பத்திரனாவுக்கு பார்த்தா நேத்தனிலேஸ் உள்ள வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பத்திரனா உள்ளே கொண்டு வந்தாங்க. பத்திரனா அந்த கிரவுண்டு கொஞ்சம் சரியானவராக இருப்பாருங்கிற அளவு மாதிரி நம்ம பேசியிருந்தோம். பத்திரனா கொண்டு வந்தாங்க. பட் கடைசி ஓவரில் அதுவும் அது யார்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டாஸாக மாறிச்சு. இப்படி இந்த பக்கத்தில் ஒரு பால் வந்து எப்படி நோ பாலாக எஸ்தேலுக்கு மாறிச்சோ அது மாதிரி. பட் இதில் வந்து பத்திரனா மேலே நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க. இன்னைக்கு ரெகுலர் வைஸ் மேட்சை முடிச்சு கொடுத்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்பர் 4ல் ஜடேஜா அதுக்கப்புறம் இறங்குவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை டீமுக்கு அடுத்த வருஷம் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா பொசிஷன் மாறதுக்கும் வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே கிட்ட இதுதான் எதிர்பார்த்தோம், இன்டென்ட் அப்படிங்கிற விஷயம் தான் எதிர்பார்த்தது. அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு போராடினாங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி பார்க்காம எடுத்த வீடியோக்களை. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?